தேவன் நம்முடைய கரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை தந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒவ்வொருவனுக்கு முன்பாக பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் பின்னிட்டு ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத யோசுவா, பயப்படாத ஜனங்களை, பயப்படாதன்னு சொல்லு. ஆமென். அது அதனுடைய இயற்கை தன்மை அதுதான். யோர்தான் பிரவாகித்து ஓடும், அதை நீ மாற்ற முடியாது. ஆனால் நான் அசாதாரணமான தேவன். இந்த உடன்படிக்கை பெட்டியை தோள் மேலே சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் முன்பாக நடக்க வேதம் சொல்லுகிறது. அவர்கள் முழுவதுமாக கூட யோர்தானுக்குள்ள இறங்கல. அவருடைய உள்ளம் கால் அந்த யோர்தானிலே பட்டவுடனே பிரவாகித்து வந்த யோர்தான் பின்னிட்டு ஓடினது, பின்னிட்டு ஓடினது. இது சாதாரணமான காரியமா? இது அசாதாரணமான காரியம். இதை அசாதாரணமான தெய்வம் மாத்திரமே செய்ய முடியும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிரவாகித்து வருகிற போராட்டங்கள் எதுவாய் இருந்தாலும், கரை புரண்டோடுகிற பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும், இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவனாய் நிற்கும் பட்சத்தில் அது எவ்வளவு பிரவாகித்து வருகிற யோர்தானாய் இருந்தாலும் பின்னிட்டு ஓடும்.